So I'm just sharing my machine also. ஓகே, இதில் வாய்ஸ் எப்படி இருக்கு? இப்போயும் குறைன்னு இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம மாற்றிடுவோம். ரொம்ப மோசமாக இருக்கு. ஓகே 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 தெரில, கூகுள் மீட்டுக்கு எனக்கு ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். இப்போ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? கிறிஸ்டல் கிளியராக இருக்கா? ஓகே ஃபைன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இங்கிட்டே இருக்குது. ஏன்னா விஜய் நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா? பட் ஆனால் இங்கே இருக்குது, அதான் எனக்கு புரியல. ஒரு வேளை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை நம்புகிறேங்க. அதுக்குல்ல நீங்கள் சரி, மேபி திருப்பி செக் பண்ணி பாருங்கள் என்ன கதைன்ட்டு. இல்லாட்டினா வி வில் சி. ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கான செஷன் வந்து இட் லைக் இட் வில் மேக் எ ஷார்ட் செஷன். ஸோ நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா எனக்கு மெயின்லி அந்த கோட் வாக் த்ரூ தான். ஸோ கோட் வாக் த்ரூ முடிச்சுட்டு நம்ம வந்து டாடா பாபே சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, we saw this react and then tree of thoughts, அப்புறமாட்டிக்கு self consistency, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ரீசன் ஆக்ட், டிஓடி, அப்புறம் செல்ஃப் கன்சிஸ்டன்சி. வேறு என்னங்க? ஃபீச்சர் காலிங் பார்த்தோம். ஓகே, ஃபீச்சர் காலிங் ஐ மீன் அதுதான் இந்த ரியாக்டில் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்புறமா செயின் ஆஃப் தாட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம ட்ரை பண்ணோம். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கலாக நம்ம பார்த்தோம். நவ் டுடே வி வில் சி தீஸ் ஐட்டம்ஸ் இன் கோட்லேருந்து நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். ஓகே, ஸோ அகைன் நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கிராக் ஏபி கீ தான் யூஸ் பண்ணி அதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சி அண்ட் how we can do it actually. Okay, ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் இந்த ஒரு ஃபைல்லேருந்து தான் நம்ம முடித்தோம். ஸோ இட்ஸ் லைக் எ ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். அப்படின்னு என்னதுனாக்கா, ஐ எம் கிவிங் 2 or more எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐம் ஆஸ்கிங் தி மிஷின், நீ வந்து சிஸ்டம், ஸோ நீ வந்து மேத்தமெட்டிக்கல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நினச்சிக்கோ. அண்ட் தென் ஒரு யூசர் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ என்ன கேள்வினா, சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 16. அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷனும் நான் கொடுத்துறேன். ஈவன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ 2, 4, 6 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மெட்டில் இவன் கொடுத்துட்டான் அந்த அசிஸ்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் திரும்பி என்ன பண்ணுறேன், 1 to 12ன்னு இருக்குது. ஸோ திருப்பி அந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீ எனக்கு சம்மேஷன் பண்ணி எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நவ் ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் வித் திஸ் சிம்பிளி. ஸோ எங்கள் டெம்பரேச்சர் நான் வந்து 0.0 கொடுத்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் லைக் இட் இஸ் லைக் மோர் ஃபேக்சுவல் அண்ட் எந்த விதமான க்ரியேட்டிவ் ப்ராசஸுமே அது இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அகைன் இட் இஸ் டூயிங் இட்ஸ் பர்பஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50.
ஸோ 246 இங்கே டாட்ஸுங்க மாதிரி கொடுத்துருச்சு அண்ட் தென் 48 50 அது எல்லாமே கொடுத்துருச்சு ஸோ அண்ட் தென் இது வந்து லேட்டக்ஸ் ஃபார்மெட்டில் எனக்கு சில விஷயங்கள் கொடுக்குது அண்ட் தென் பேரிங் மெத்தட் என்ன அப்படிங்கலாமே போட்டுட்டு ஈச் பேர் சம்ஸ் டு 52 24 டேர்ம்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் தென் டோட்டலி 650 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கொடுக்குது ஓகே இதுக்கான என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு இட்ஸ் இன் லேட்டக்ஸ் ஃபார்மெட் லைக் தட் இஸ் நாட் நீடட் பட் நம்மளுக்கு என்ன நோக்கம்னாக்கா we are able to get the result in a like ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்து அந்த ஃபார்மெட்டில் நான் வாங்குகிறேன் ஓகே பட் இட்ஸ் நாட் இன் எக்ஸாக்ட் சேம் ஃபார்மெட் லைக் வாட் ஐ ஆஸ்க் ஸோ மேபி நம்ம என்ன பண்ணலான்னாக்கா சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஏன் 1ன்ட்டு 100ன்னு கொடுப்போம் கிருன்னு ஆகான்னு பார்ப்போம் இல்லை அது ஏதோ எரர் சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேபி நம்ம 1 கொடுத்து பார்ப்போம் ஸோ நவ் அகைன் இது ரிசல்ட் இங்கே கரெக்டாக தான் வந்திருக்கு ஓகே பட் வேறு என்னென்னமோ சொல்லியிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதுக்கு வந்து இது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு ஸோ நோ இஷ்யூஸ் ஓகே ஸோ மேபி நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா maybe at the end of the session we can try with some general questions in the sense like இல்லை நம்ம ஐ திங்க் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங்கில் நம்ம ஜென்ரல் கேள்வி தான் கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபைன் தி இது இப்படி கொடுத்துருந்தோங்களா இந்த இடத்துல டெம்பரேச்சர் நம்ம என்ன செட் பண்ணலான்னா 2 செட் பண்ணி லெட்ஸ் ப்ளே ஸோ இந்த இடத்துல கொரி வந்து give me some details on Python ஜஸ்ட் நான் பைத்தான் தான் கொடுத்துருக்கேன் அது பாம்புன்னு நினைக்கிறதா இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நினைக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் invalid API key very good யோசிக்குது ஓகே இது வந்து கொடுத்துருக்குது லைக் யா திஸ் இஸ் ஃபைன் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன் திஸ் இஸ் நாட் லைக் தட் மச் லைக் கிரியேட்டிவ் ஆர் சம்திங் பட் யா இது கொடுத்துருக்கு நிறையவே கொடுத்துருக்கு ஐயோ டோக்கன்ஸ்லாம் போயிடுச்சா ஐயோ கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்குது ஸோ யா விஜய் லைக் நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கு இட்ஸ் நாட் லைக் ஹைலி க்ரியேட்டிவ் லைக் வேறு ஏதாச்சும் புதுசாக கதை சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சேன் பட் அப்படிலாம் இல்லை நார்மலாக தான் ஒர்க் ஆகுது ஃபைன் ஸோ நீங்கள் டெம்பரேச்சரையும் மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேறு ரிசல்ட்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி யூ கேன் கோ ஹெட் அண்ட் ட்ரை தட் இஸ் ஒன் ஃப்ளோ ஃபைன் ஸோ நவ் லெட்ஸ் கம் டு தி ஃப்ளோ ஸோ இதான் ஃபியூச்சர் ப்ராம்ப்டிங் யூ ஆர் கிவிங் அன் எக்ஸாம்பிள் அண்ட் தென் அதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க ஸோ யூ கேன் யூஸ் this file as a template and you can work fine. What is system prompting? System prompting na என்னது யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம் சொல்லுங்க செகண்ட் ஓகே ஸோ அப்போ ரோல் ப்ராம்ப்டிங்னா என்னது ஓகே சிஸ்டமே ஒரு கேரக்டர் அப்போ எனக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்களேன் சிஸ்டம்க்கோ ரோலுக்கோ
Role. Okay, fine. ஸோ ரோல் அண்ட் சிஸ்டம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. சிஸ்டம்னா அகைன் என்னதுனாக்க, நீங்கள் அந்த நீங்கள் கேட்கக்கூடிய அந்த மாடல் கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யூ ஆர் ஏ மேத்தமெட்டிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆர் லைக் ஏ ப்ரொஃபஷனல் ஆர் சம்திங். ஸோ நீ கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் ஒரு ப்ரொஃபஷ்னல் எழுதுனா என்ன வருமோ, அதாவது அந்த எனி ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் அன் ஒரு பைத்தான் டியூட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பைத்தான் டியூட்டர் அப்படின்னா நீ தான் பைத்தான் டியூட்டர், ஸோ நீ எனக்கு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல என்ன இருக்குனாக்கா, ஹிஸ் ஆக்ட், நீ பைத்தான் டியூட்டராக நினச்சிக்கோ, பைத்தான் டியூட்டரை நினச்சிட்டு இது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இங்கே ரெண்டுமே இட் வில் பி லைக் ஓவர்லாப்பிங், பட் தேர் ஆர் லைக் கிளியர் டிஃபைன்ட் பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ என்ன பவுண்ட்ரிஸ் அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டிங்கில் கேட்க சொல்லுற, இட் வில் பி கன்ஸ்ட்ரைன் டு வாட் இஸ் நீடட். இப்போ ஒரு சீனியர் இன்ஜினியர்கிட்ட கேட்குறீங்கன்னு சொன்னால், அவர் வந்து உங்களை வளர அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். அப் டு தி பாயிண்ட், உனக்கு என்ன தெரியணுமோ அது உங்களுக்கு வந்துடும். ரோல் இன் த சென்ஸ் லைக் உங்களுக்கு அவனாக நினச்சிட்டு நீ அந்த ஆளை நினச்சிட்டு ஆக்ட் பண்ண அப்படிங்கிறதான். ஸோ தேர் இஸ் அ சட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் ரோல். ஓகே, ரோல் இஸ் ஜஸ்ட் ஆக்டிங் லைக் தட் பர்சன், சிஸ்டம் இட் இஸ் அன் ஆக்சுவல் பர்சன். வரக்கூடிய ரிசல்ட்லேயும் நீங்கள் தேர் மைட் நாட் பி லைக் பிகர் சேஞ்சஸ், பட் நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுற, இல்லாட்டினாக்கா நீங்கள் ஒரு கோட் ஜென்ரேஷன், இப்போ நீங்கள் கிளவுட் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் there will like a good amount of changes in just in this textual changes. Okay, again இப்போ ரோல் ப்ராம்ப்டிங்னா இட்ஸ் நாட் லைக் another package or something. அகைன் அதுவுமே ஒரு டெக்ஸ்ட் தான். சிஸ்டம் ப்ராம்ப்டிங்கும் இட்ஸ் லைக் ஒன் அதர் டெக்ஸ்ட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டெக்ஸ்டுவல் சேஞ்சஸில் யூ கேன் ஃபீல் தி டிஃப்ரென்சஸ். ஃபைன். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் ஏ லாஜிக் இன்ஜின். ஓகே, so you only respond in JSON format, do not provide controversial filler, key result value the final answer அப்படிங்கிற மாதிரி அவன் செட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் இது சொல்லிவிட்டு அப்புறமா அவன்கிட்ட நான் கொரி கேட்குறேன். ஸோ அந்த சிஸ்டமே நான் வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளார செட் பண்ணிட்டேன். திஸ் ரோல் கேன் பி லைக் வாட் டு சே, திஸ் it can be a role or it can be like a constrained ஒரு கண்டிஷன். இப்போ நான் கொரியில் என்ன வேணால் கேட்கலாம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 50 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நான் கேட்க சொல்லுறேன். லெட்ஸ் see லைக் வாட் இட் கிவ்ஸ். இந்த சிஸ்டம்க்கும் நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஏ மிமிக்டிங். எப்படின்னா அந்த டைலாக் வரும் இல்லையா, இவர் வந்து சொன்னார், அப்புறமா இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. இப்போது 3 மஸ்கிட்டஸ் படிச்சிங்கன்னா அதில் கதையெல்லாம் போட்டிருப்பான்ல, இவர் வந்தார், அப்புறமா அரமேஸ் இவர் சொன்னால், போர்த்தோஸ் இது சொன்னால் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ. அப்புறமா ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பைத்தான் சிஸ்டம் ப்ராம்ப்ட், அவ்வளோதான். நான் கேட்ட ஃபார்மெட்டில் இட் இஸ் மீன் கிவிங் மீ தி ரிசல்ட். டோட்டலி ஃபைன். ரிசல்ட் இது 650 அப்படின்னு எனக்கு கொடுத்துருச்சு. ஹாப்பி, வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் கால்டு சிஸ்டம் ப்ராம்ப்டிங். இதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம வந்து ரோல் ப்ராம்ப்டிங் பற்றி பார்ப்போம். ரோல் ப்ராம்ப்டிங்கில் அகைன் இங்கே ஐ எம் நாட் செட்டிங் ஏ டிஃபைன்ட் பவுண்ட்ரி. ஓகே, இல்லை இங்கே ரோல்னா சீனியர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அதனால் இங்கே ரோல் அங்கே சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. நீங்கள் அங்கிட்டுமே இந்த மாதிரியும் கொடுக்கலாம். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் ஏ சீனியர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரொஃபஷன் எக்ஸ்பிளைன் தி ஃபார்முலா யூஸ் பிஃபோர் கிவிங். இப்போது இது அந்த ஒரு யூஸராக நினச்சிக்கிட்டு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக நினச்சிக்கிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அன் ஆன்சர். இங்கே தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் அப்டேட்டட் தி ஓகே ஏபி கீழே அப்டேட்டடாக இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரன் திஸ்.
ஸோ ஒரு சீனியர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் கிவிங் ஏ ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அகைன் இஸ் ஃபைன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி arithmetic progression formula, ஸோ அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு அண்ட் தென் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது கையமையான்னு இருக்குது, ஐம் நாட் ஏபிள் டு ரீட், பட் யா, பட் இட் இஸ் கிவிங் தி ஆன்சர் லைக் 650 ஐ கெஸ் 650. ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதை அப்ரோச் பண்ணி இட் இஸ் கிவிங் மீ தி ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லைக் ரோல் ப்ராம்ப்டிங். ஓகே, அகைன் சிஸ்டம் ப்ராம்ப்டிங்கில் நீங்கள் மேபி இந்த மாதிரி நீங்கள் கன்வென்ஷன் எடுத்துக்கலாம். என்னதுன்னா அந்த ஒரு மிஷின் ஆர் லைக் அந்த ஒரு மாடலை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஓகே நீ இது உன்னால் இது மட்டும் தான் செய்ய முடியும், இந்த ரிசல்ட் தான் நீ அவுட்புட்டாக கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அண்ட் தென் அதுக்கிட்டே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்த ரோல் ப்ராம்ப்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் ஒரு ஆக்சுவல் ரோல் மாதிரியே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸோ நீ வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர்ப்பா, இல்லாட்டினா நீ வந்து பைத்தான் டியூட்டர்ப்பா, இல்லாட்டினா நீ ஒரு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்க போகிறான். ஸோ அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த ரோல் ப்ராம்ப்டிங். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி 2 subtle differences between role and system prompting. So this is fine. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங். கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங்னா நம்ம என்ன இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் தி கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங்? விஜய் சொல்லுங்கள் ஆதர்ஷ். சொல்லுங்கள் ஆதர்ஷ். ஓகே, பேக்ரவுண்ட் இன்ஃபோனா ஓகே, நான் எந்த விதமான ஒரு கண்டெக்ஸ்டில் இருந்து எனக்கு இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அதாவது ஹவு திஸ் கொஸ்டின் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. எனக்கு நான் இப்போ கேட்க சொல்லி இது பதில் சொல்ல போகிறேன். ஸோ பட் ஆனால் என்னோடய நிலைமை இப்போ என்ன, ஸோ எதனால் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங். தட் இஸ் ஒன் வே ஆஃப் கண்டெக்ஸ்ட் செட்டிங். இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான நோக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி இட் வில் சால்வ் தி ஸ்டஃப். ஓகே, ஸோ தட் இஸ் தி contextual prompting. ஜஸ்ட் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் சொல்லிவிட்டு and then you are going to play. ஸோ find the sum of all numbers between 1 to 50. இதான் நம்மளோட query. ஸோ கண்டெக்ஸ்ட் இங்கே நான் செட் பண்ணுறேன். கண்டெக்ஸ்ட் என்னதுனாக்கா the user is learning about Gaussian summation. The formula for the sum of first 10 numbers is n into n plus 1. In the range of 1 to 5 there are exactly 25 numbers. ஸோ இங்கே நான் வந்து அவர் என்ன படிக்கிறாருன்னு இங்கே சொல்லிடுறேன். காஷியன் சம்மேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை படிக்கிறாரு. அண்ட் தென் ஃபார்முலா ஃபார் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 10 நம்பர்ஸ் என்னது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ n into n plus 1. அண்ட் தென் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 50 there are 25 ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதான் மேட்டர். ஓகே, சம்மேஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் தான் n into n plus 1. நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்? அது n into n plus 1 by 2. ஃபைன். ஓகே, இதில் ஏதோ தப்பு, இந்த லைனில் தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவே லெட்ஸ் see and how it provides. ஸோ இங்கே என்னுடைய பேலோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் தி ப்ரொவைடட் கண்டெக்ஸ்ட் டு ஆன்சர் தி யூசர்ஸ் கொஸ்டின்ஸ் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். கண்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த கொஸ்டினை இங்கே நான் கேட்க போகிற கொஸ்டின் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதை வச்சு we can play. ஸோ என்னுடைய கண்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் மீ தி ஃப்ளோ. பட் அகைன் இதுவுமே படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் இது வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுதுன்னா அந்த n into n plus 1 சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இங்கே யூஸ் பண்ணுது. அண்ட் தென் இட் இஸ் ஆட் தி வேர்ட் லைக் காஷியன் டைப் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி போட்டு இட் இஸ் கிவிங் ஃபைன். திஸ் இஸ் தி கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங். ஸோ இதே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், யாராச்சும் ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி. மேபி இதே சினாரியோக்கு நீங்கள் வேறு என்ன கண்டெக்ட் செட் பண்ணலாம்?
கேட்கலாம். ஓகே, யா, தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே, தட் இஸ் ஒன் வே. ஓகே, வேறு? ஓகே, ஸோ அது ரெண்டு விதத்தில் வந்து சேஞ்சாக இருக்கலாம். ஒன்று வந்து என்னதுன்னா, சின்ஸ் ஐ எம் யூஸிங் த ஒரே அக்கௌண்ட், ஒரே ஏபிஐக்கே லைக் ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி இந்த பைத்தன் ஓரியன்டாக தான் கேட்டிருக்கேன். அதனால் இட் இஸ் மைட் பி கிவிங் இட் இன் பைத்தான். நீங்கள் மேபி லைக் இனிஷியலாக ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கிராக்கில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மேபி இட் கேன் கிவ் எ டிஃப்ரெண்ட் ஃப்ளோ. தட் இஸ் ஒன் ஸ்டஃப். பட் அகெயின் சி, நீங்கள் please don't draw a clear boundary for different prompting techniques. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அதுக்கு நம்ம பேர் தான் வைக்கிறோம். நம்ம பேர் வச்சுட்டு நம்ம அப்புறமா யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங்கும் அதுவுமே ஓவர்லாப் ஆகலாம். இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் நீங்கள் ஓவர்லாப் ஆகுறதுனால அது வந்து ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ஹேவிங் லைக் சம்வாட் லைக் டிஃப்ரெண்ட் கர்வும் இருக்குது. ஸோ யா, ஃபைன். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி கண்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங் ஸ்டப்ஸ். நீங்கள் வேறு என்ன மாதிரி கேட்கலாம்னா, மேபி நாளைக்கு இவருக்கு இந்த எக்ஸாம் இருக்குது, ஸோ அதனால் இந்த கேள்வி கேட்குறேன், ஸோ அவருக்கு எக்ஸாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ அண்ட் தென் செயின் ஆஃப் தாட். செயின் ஆஃப் தாட்டில் சிம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சொன்னீங்கனாலே தட் இஸ் லைக் அகைன் எ செயின் ஆஃப் தாட். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா, சிஸ்டம் கிட்ட சொல்லிடுறோம். ஸோ யுவர் லாஜிக்கல் ரீசனிங் இன்ஜின் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் ஷோ யுவர் ஒர்க் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ப்ரொவைடிங் தி ஃபைனல் ஆன்சர். அண்ட் தென் here I am giving a like one more example. Okay, chain of thought நார்மலாகவே கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டிங்கன்னா இட் வில் பி ஒர்க்கிங் பெட்டர். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் லைக் ஐ மீன் அகைன் ஒன் ஷார்ட் ப்ராம்ப்டிங் நான் கால் பண்ணலாம், என்ன வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங் லைக் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இங்கே ஸ்டெப் 1 இருக்குது, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவில் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டேனாக்கா it is going to work in the same way. எல்லாமே textual changes are, there are no what to say any packages changes or like action changes. So step 1, step 2, step 3, step 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து step 1 list the numbers, step 2 recognize the pattern as an arithmetic series அப்படிங்கிற மாதிரி recognize பண்ணிட்டு and then it is giving me the flows. ஓ, நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது போல். அப்படிலாம் இருக்குது பாருங்களேன். நைஸ் நைஸ். ஸோ திஸ் இஸ் செயின் ஆஃப் தாட். செயின் ஆஃப் தாட்டை நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா அகைன் ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு நீங்கள் போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே இட்ஸ் லைக் ஏ செயின் ஆஃப் தாட்ங்கிற ஒரு ஃப்ளோ தான். ஸோ இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ டு பிரிங் தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸு இல்லாட்டி 25 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கூட அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் ஏ பாசிபிலிட்டி உங்களுக்கு நடுவில் அது இங்கே ட்ராக் டீவியேட் ஆகிட்டு போகலாம். ஸோ சின்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சின்ஸ் நீங்கள் வந்து இந்த செயின் ஆஃப் தாட் யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ரெஃபர் தி ப்ரீவியஸ் ஸ்டெப். நார்மலாக அப்படி தான் நடக்கும், பட் டைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகுது. அதே மாதிரி நம்ம இங்கே எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் யூஸிங் லைக் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். ஸோ அதனால் இந்த ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங்கையும் கம்பேர் பண்ணி ஓகே இவர் இந்த ஸ்டேஜ் இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி நம்மளும் இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இட் வில் ரீசன் இட் and it will be going in that approach. So whenever you are using chain of thought, use some examples and then ask. Okay, நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா again it can give,
but it's better to ask via a what to say an example. That is better. Fine. எல்லா கேள்விகள் sorry. ஆமாம் சி இங்கே நீங்கள் அகைன் நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இங்கே ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு இங்கே டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ பட் இந்த கிராக்கில் இதில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் டயலாக் ரைட்டிங் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து டயலாக் ரைட்டிங்னா நான் எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது some examples மாட்டணும். I hope it is an example. இங்கே ஜூலஸு பிரெட்டு அப்படி 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஆர்டரை செட் பண்ணிட்டு லைக் we are just asking. ஸோ நீ இப்போது சிஸ்டம் ஜஸ்ட் நான் வந்து ஒரு இந்த மாதிரி கன்வர்சேஷன் தான் இருக்குது அப்படிங்கிற நான் செட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டாகவே கேட்டு நீங்கள் இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். என்னதுன்னா சிஸ்டம் அப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி திருப்பி யூசர் அப்படி கொடுத்துட்டு எழுதலாமா அப்படியும் எழுதலாம். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் ஒன் யூ கேன் ட்ரை இட் அவுட், நோ இஷ்யூஸ் தேர். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே லிஸ்ட்டுங்கிறது இட் மெயின்டைன்ஸ் தி இன்செஷன் ஆர்டர். ஸோ நான் என்ன ஆர்டரில் கொடுக்கணும் அதே ஆர்டர் தான் இது எடுத்துக்க போகுது. ஸோ இங்கே நான் அகெயின் இந்த ஆர்டரில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லாட்டினா லைன் பை லைனாக கொடுக்கலாம், அதுவும் ஃபைன் தான். ஸோ இங்கே நான் வந்து எப்போதுமே 2-3 இருக்காது, எத்தனை வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் லைக் நெசசரி லைக் 1 or 2 அப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கன்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். Okay, so idan chain of thought. Fine. And then self consistency. Self consistency na என்னது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். It is going to derive a multiple paths, ஒரு என்ன சொல்கிறது ட்ரீ ஆஃப் தாட்ஸ் மாதிரி. மல்டிபிள் ஸ்டெப் மல்டிபிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர்ஸ் லைக் 4 டிஃப்ரெண்ட் பாத் கண்டுபிடிக்கும். இப்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நம்ம இனிஷியல் கிளாஸில் ஒரு எல்எல்எம் வந்து இருக்குனாக்கா ஸோ அது நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ஈச் ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணலாங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேட் டெம்பரேச்சர் டாப் கே அண்ட் டாப் பி. இப்போது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வருவோம்னாக்கா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பார்த்து ஃபைண்ட் பண்ணி லைக் இட் இஸ் கிவிங் அன் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் இருக்குது, சர்ச் பண்ணிட்டு சாரி இந்த ஃப்ளோவில் ஏதோ ஒரு பார்த்து ஏதாவது ஒரு ஐடென்டிஃபைட் பார்த்து வந்து உங்களுக்கு வருது. ஓகே, பட் இந்த செல்ஃப் கன்சிஸ்டன்சியில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் கொரி கேட்குறீங்க, அந்த கொரி வில் பி கிவன் டு லைக் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டைவர்ஸ் ஆகி நிறைய பார்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் இட்ஸ் கோயிங் டு செக் இட்ஸ் ஃப்ளோ. So ஒவ்வொன்றும் இட்ஸ் கோயிங் டு கிவ் அன் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டில் we are going to take a majority vote. அந்த
அந்த ஓட்டில் யார் அதிகபட்சம் வின் பண்ணுறாங்களோ தே ஆர் தி ஆன்சர். அவ்வளோதான். இதே தான் உங்களுக்கு ட்ரீ ஆஃப் தாட்ஸ் நடக்கும். அகெயின் லைக் மோர் பட் யா. ஸோ என்ன கதைனாக்கா ஒரே ப்ராம்ப்டில் தான் அது மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வித் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ஸ் மாதிரி ஐ திங்க் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ஸும் நீங்கள் இது அது ஆகும். ஸோ அது கொடுத்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட் லைக் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸில் இட் இஸ் கோயிங் டு டேக் தி மெஜாரிட்டி அண்ட் தென் அதுலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் சொல்ல போகுது. ஸோ திஸ் இஸ் தி செல்ஃப் கன்சிஸ்டன்சி ஃப்ளோ. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சால்வ் கண்டென்ட், சால்வ் தி ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப், end your response with the final answer அப்படிமா இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ அண்ட் தென் யூஸர் வந்து இது அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ we use higher temperature to allow for diverse reasoning paths. இது ஒரு சாம்பிளுக்காண்டியான ஒரு கேள்வி, ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் எத்தனை சாம்பிள்ஸ் வேணும், அப்படி எத்தனை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வேணும், லைக் எத்தனை டிஃப்ரெண்ட் ட்ரை அவுட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இங்கே 5 நான் சொல்லிடுறேன். ஸோ பை டிஃபால்ட் பேராமீட்டர் 5 இருக்குது. ஸோ it is going to generate me 5 different answers. And then அது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆன்சருக்கு இன்னொரு ஆன்சருக்கும் இட் won't be like a single word, சிங்கிள் கேரக்டராக ஆன்சர் வருதுனாக்கா தட் இஸ் a different mechanism. பட் யூஸ்வலாக உங்களுக்கு அப்படி வராது. எப்படி இருக்குனாக்கா 4 டிஃப்ரெண்ட் பேராகிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. எந்த 2 பேராகிராஃபோட சிமிலாரிட்டி நல்லா ஒத்து போகுதோ அதை மட்டும் தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வாட் ஐம் யூசிங் இஸ் லைக் ஏ சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க போகுது. 650னா 650 தான் கொடுக்க போகுது. இந்த 650 நம்ம அகெயின் நான் இப்போ 5 டிஃப்ரெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யார் எல்லாம் மெஜராக என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்றபடி இதில் பெருசாக எதுவும் கிடையாது. செயின் ஆஃப் தாட்ஸ், ஆமாம் செயின் ஆஃப் தாட்ஸ்னால் ஒன் பார்ட் தான். ஸோ ஆனால் அதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக போகுது. ஸோ செல்ஃப் கன்சிஸ்டன்சினா லைக் மல்டிபிள் ஒன் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம அடுத்தது தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இது, செகண்ட் சாம்பிள் இதுதான் சொல்லுது, மூணாவது இதுதான் சொல்லுது, நாலாவது தான் சொல்லுது, அஞ்சாவது சொல்லுது. ஸோ கன்சிஸ்டன்ட் ஆன்சர் இஸ் 650 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இட் ஹாஸ் ஜென்ரேட் லைக் 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அந்த 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து இட் இஸ் கிவிங் அஸ் அன் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி செல்ஃப் கன்சிஸ்டன்சி ஃப்ளோ. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னதுன்னா ட்ரீ ஆஃப் தாட்ஸ். ஸோ ட்ரீ ஆஃப் தாட்னா என்ன அப்படின்னாக்கா நீங்கள் அவங்ககிட்டே நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க, ப்ரொவைட் 3 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங் பாசிபிள் ஸ்டெப்ஸு அண்ட் தென் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருந்தும் அது வந்து சால்வ் பண்ணி கொடுக்க போகுது. எல்லாமே நீங்கள் ப்ராம்ப்ட் மூலியமாகவே கேட்டுறீங்க. ஸோ இந்த செல்ஃப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அகைன் இதுவுமே நீங்கள் ப்ராம்ப்ட் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். அகைன் தீஸ் ஆர் லைக் ஓவர்லாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஃப் யூ யூஸ் திஸ் எம்எல் அல்காரிதம்ஸ், அந்த பேக்கிங் அல்காரிதம்ஸில் எல்லாத்துலேயுமே இதில் வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரீ க்ரியேட் பண்ணுவீங்க, ஸ்டம்ப்பு, அந்த ஜஸ்ட்டு ஒன் லெவல் ட்ரீ தான், ஒரே லீஃப் நோட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரீ க்ரியேட் ஆகிட்டு அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, அது வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவோம். இட் மைட் பி டம். ஓகே, பட் அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ட்ரீ கிட்ட கேட்பீங்க. ஸோ அந்த குமுலேட்டிவாக மெஜாரிட்டி ஓட்டு எடுத்து ஸோ அதில் என்ன வருதோ அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பேக்கிங் ஸ்டஃப். அதே மாதிரி தான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரீ ஆஃப் தாட்டில் யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் தி கொரி into the prompt itself. So 3 different இதுவாக க்ரியேட் பண்ணிடு. ஸோ ஸ்டெப் 1 A, ஸ்டெப் 1B, ஸ்டெப் 1C
ஃபஸ்ட்டு இது மட்டும் 3 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்டாக க்ரியேட் பண்ணிடு அண்ட் தென் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸாக போட்டுருது. அப்புறமாட்டிக்கு ஹியர் ஆர் த 3 பாசிபிள் ரீசனிங் பாத்ஸ் டு சால்வ். ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சால்வ் பண்ணி எனக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் இது. மேபி வாட் வி கேன் புட் இஸ் we can paste each prompt and then let's see how it goes. இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஃபைண்ட் தி sum of all even numbers between 1 and 50. Provide 3 distinct possible first steps to solve this problem. So label them step 1A, step 1B, step 1C. Okay, again our enter அடிக்கிறேன். So now it has given me 3 different flows. Okay, இங்கே பாருங்க, generated branches. Step 1, write out the even numbers from 2 to 50 to see the pattern and confirm the first and last term of the sequence. Recognize the step 1B வந்து மூணுமே ஸ்டெப் 1 தான், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். Recognize that even numbers from form an arithmetic series with the first term a1 is equal to common difference d is equal to 2. Determine the number of terms n using the formula of the nth term. And then third branch வந்து pair each even number with another that sums to a constant. 2 plus 50 is equal to 52. ஓகே, ஓஹோ, இந்த மெத்தட் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Pair each even number with another that sums to a constant. Example, 2 plus 50 is equal to 52, 4 plus 48 is equal to 52. Count how many such pairs can be made, which will help count the total sum quickly. இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குது. அண்ட் தென் எவலுவேட்டர் சாய்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சாய்ஸ் எடுத்துக்குது. இட் யூசஸ் தி arithmetic formula, correctly determines the number of terms, compute the sum without relying on dot pairing, making அதுக்கான ரீசனிங் சொல்லிடுச்சு. Here are the 3 possible reasoning paths to solve. Find the sum of all even numbers between 1 and 2. அகைன் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுது. ஸோ அனலைஸ் each step of the mathematical correctness, which one is the most robust, respond only with the label. Example, step 1A and a brief discussion. Okay, I think இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இங்கே மேலே இருக்குது. ஸோ ஸ்டெப் 1B அப்படின்ட்டு ஐ திங்க் பிரிண்ட் கொஞ்சம் மாறி வந்துருக்கு, பட் இட்ஸ் ஃபைன். ஸோ இதான் இப்போ ஆன்சர் வந்துருக்கு. அகைன் இப்போ நான் என்டர் அடிச்சேனாக்கா பேஸ்ட் ஆன் திஸ் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப் 1B. நவ் இப்போ இதான் என்னுடைய ஃபார்முலா. சரி, கடைசியானது. கம்ப்ளீட் தி கால்குலேஷன், ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன், ப்ரொவைட் தி ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் அவுட்புட்ஸ் ஐ திங்க் இது வந்து அந்த திருப்பி அந்த arithmetic series ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இட் இஸ் சால்விங் இட். ஸோ இதுதான் செயின் ஆஃப் தாட், சாரி ட்ரீ ஆஃப் தாட்ஸ். நீங்கள் அவங்ககிட்டே 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லிடுறீங்க. ஸோ அதுலேருந்து அவங்ககிட்டே திருப்பி நீங்கள் நீயே எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லுறீங்க. அதான் அந்த எவாலுவேஷன் சைக்கிள். எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை எது கரெக்டாக இருக்கோ அவனை அதிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ அதான் மேட்டர். So this is tree of thought. If any queries we can discuss. இல்லை என்றால் நம்ம வந்து ரியாக்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா ரியாக்டு. ஸோ ரீசன் அண்ட் ஆக்ஷன். ஸோ அது என்னதுன்னா
it's a initial step of tool calling or like agents or initial steps of agents அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்எல்எம்க்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதரு இல்லாட்டினாக்கா இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸு, ஸோ நேற்று பட்ஜெட்டில் நடந்தக்கூடிய விஷயங்கள் அது எதுவுமே அதுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அதுக்கிட்ட அந்த டீட்டெயில் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம டீட்டெயில் கொடுத்தோன்னா தெரியுமானா தெரியும். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட் வச்சு அந்த ஜஸ்ட் அந்த இங்கிலீஷ் கண்டெக்ஸ்ட்டை வச்சு இட் இஸ் கோயிங் டு ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் தி ஆன்சர். ஓகே, not I mean I பண்ணாது அதெல்லாம் பண்ணாது. பில்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஸோ நீங்கள் அகைன் அது என்ன பண்ணுதுன்னா, அது என்ன விஷயத்தை நல்லா சிறப்பாக பண்ணுதுன்னா அடுத்தடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க சொல்லாங்க, அதுவுமே ப்ராம்ப்டிங்காக தான் போய் கன்சிடர் பண்ணிக்கும். எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த கேள்வி கேட்குற மாதிரி. லாஸ்ட் இயர் கோல்டு ப்ரைஸ் தான் காட்டணும் அவசியம் கிடையாது, ஏதாச்சும் ஒரு ப்ரைஸை காமிக்கலாம். இப்போது நான் லோக்கல் ஏதாச்சும் ஒரு மாடல் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரைஸை தான் கொடுக்கும். இல்லாட்டினா எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடும். இப்போ அந்த கிராக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கானுங்க, இப்போ ஆன்லைனில் ஐ மீன் இன்ஃப்ராவில் ஏதாச்சும் போட்டு வச்சுருக்கானுங்கனாக்கா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு கை காலம் ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இப்போ நான் கெட் வெதர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி, அது இதுக்கு தெரியாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஆட் பண்ணிட்டு சப்போஸ் எவனாச்சும் சுத்தம் கோல்டு பற்றி கேட்டனா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், அகைன் ஒரு ஏபிஐ டிபெண்ட் ஆகி இருக்கும், அந்த ஏபிஐக்கு கால் பண்ணும், அந்த ஏபிஐ ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், அந்த ரெஸ்பான்ஸை திரும்பி எனக்கு புரிகிற மொழியில் இட் இஸ் கோயிங் டு கிவ் இட் மீ பேக் இன் சம் இங்கிலீஷ் சென்டென்ஸ். இல்லைங்க, நீங்கள் இந்த பேர் எல்லாமே நம்ம வைக்கிறது தான். மாடலுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் நேமிங் இட். லைக் இப்போ நம்ம இஷ்டம் தான். இது எப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அதனால தான் நிறைய ஓவர்லாப்ஸ் எல்லாமே இருக்குது. தேர் இஸ் நோ லைக் a clear boundary between any one of them. ஓகே, இந்த பேர் எல்லாமே நம்ம வச்சது தான். இந்த குழந்தைங்களாம் ஆல்ரெடி பிறந்துருச்சு, இதுக்கு இப்போ தான் சும்மா பேர் வைக்கிறோம் அவ்வளோதான், தவிர இட் இஸ் நாட் லைக் a clear difference. மேபி இப்போ நீங்கள் அப்கமிங் இருக்கக்கூடிய மாடல்ஸில் சொல்லுங்கள். அதுதான் அதில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா, ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐ கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம நார்மலாக கூகுள் அடித்தாலே அதானே வரும். இப்போ நான் என்ன சொல்கிறது, கோல்டு ப்ரைஸ் டுடேன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெமினி ஒன்று வரும்ல, ஏஐ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் ஒன்று வரும்ல, என்ன காணோம் இன்றைக்கின்னு பார்த்து நான் காண போயிட்டான். ஸோ கோல்டு ப்ரைஸ் டுடேன்னு கேட்டேனாக்கா, ஸோ இங்கே பாருங்கள், அகைன் இட்ஸ் கிவிங் மீ தி ஆன்சர். இப்போ நான் ஆமாம், நான் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட் செக் பண்ணுது. ஸோ அகைன் இது ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் பின்னாடி. இட்ஸ் மோர் தென் அன் மாடல், இட்ஸ் நவ் பிகம் அன் ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் மாடல் கிட்ட கேட்க சொல்ல சொல்லாது, ஆனால் ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்க சொல்ல அவனுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும்னு தெரியும் அப்படிங்கிறது எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் இதெல்லாமே ஃபிச் ஆகுது. இப்போ நான் கோல்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தேன். நவ் ஐ எம் கெட்டிங் தி கரெக்டான வேல்யூவா? கரெக்டான வேல்யூ தான். ஆமாம், கரெக்டான வேல்யூ தான். இன்றைக்கி 1 கிராம் வந்து 1950 தான். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இது வந்து 100 கிராமுக்கு கொடுத்துருக்கான். ஐ திங்க் 10 கிராம்ஸ் கொடுத்துருக்கான். பட் யா, திஸ் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இது இந்த மாதிரி கேள்வி அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான மாடல்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் நார்மல் என்எல்பிலையுமே அதானே. இப்போ நீங்கள் வந்து டிபியில் வந்து ரைஸ் ப்ரைஸு, கமோடிட்டி ப்ரைஸ் எல்லாமே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாருன்னா அவர் கொரியா தான் அப்ரோச் பண்ணுவாங்க இனிஷியலாக. செலக்ட் ஆல் ஃப்ரம் கமோடிட்டி டேபிள் வேர் கமோடிட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு ரைஸ், RICE கேப்சூலாக அவன் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆக போகுது. அவன் ஸ்மாலில் கொடுத்தா கூட உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டாக? இப்போது என்ன பண்ணுறேன்னா, அந்த கொரியைக்கு பதிலாக இவன் ரைஸ் தான் கேட்குறான், நீ ரைஸை கொடு அப்படின்றது நடுவில் ஒரு ஆள் மாதிரி போட்டு உட்காரச்சு அது சொல்லுது. அகெயின் இப்போது அவன் ரைஸ் தான் கேட்குறாங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தே மைட் ஹவ் ரிட்டன் சம் ப்ராம்ப்டாக லைக் சம் ஆக்ஷன்ஸ், சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். அதுக்கு தான் இங்கே ரியாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, யுவர் ரியாக்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூ சால்வ் ப்ராப்ளம்ஸ் பை ஆல்டர்னேட்டிங் பிட்வீன் தாட், ஆக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கெட் வெதர் அப்படின்னு டூல் இருக்குது. இதுக்கு ஒரு பேராமீட்டர் சிட்டி ரிட்டர்ன்ஸ் தி கரண்ட் வெதர். இந்த ஃபங்க்ஷன் அதான் பண்ணுது. ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுடைய டாக்ஸ். ஸோ என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னாக்கா, தாட் உன்னுடைய நோக்கம் என்ன, அப்புறம் ஆக்ஷன், அந்த டூல் நேம், ஆர்குமெண்ட்டு, அப்சர்வேஷன், இதெல்லாமே இப்போ சும்மா என்னென்ன இருக்குன்னு போட்டு அண்ட் ஃபைனல் ஆன்சர் என்னென்னு கொடுத்துரும். ஓகே. ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் கொரி. சிஸ்டம் ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அப்படியே உங்களுக்கு இங்கே வரப்போகுது. அண்ட் தென் கொரி நான் கேட்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கொரி இதான் மெசேஜஸில் இருக்குது. ஓகே. ஸோ யூசர் கொரி இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஐம் ஐட்ரேட்டிங் இட் லைக் 3 times. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேலோடு வந்து செட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் போஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அண்ட் தென் ஏஐ டெக்ஸ்ட் எதை நான் கேட்குறேன், என்னோட இந்த பேலோடை நான் கொடுத்துறேன். இனிஷியல் பேலோடு என்ன பேலோடு டிஃபைன் பண்ணல, இந்த இருக்குது பேலோடு. ஸோ இந்த பேலோட நான் கொடுத்துறேன். அந்த மெசேஜஸ் இங்கே இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு வந்து இதில் உட்காந்துரும். ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு கோ. அண்ட் தென் இது எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குது. அந்த டெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இஃப் ஆக்ஷன் சப்போஸ் ஏதாவது ஆக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணணும், சப்போஸ் அந்த வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனுங்கிறது இருந்துச்சுன்னா தென் நான் இங்கே பேசிக்காக என்ன பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஸ்பிட் பண்ணிட்டு ஐம் காலிங் தட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ ஆக்ஷன் கெட் வெதர் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இப்போ நான் இங்கே ப்ராம்ப்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் எதையும் மேப் பண்ணுறேன்னா, இங்கே கெட் வெதர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி கெட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும் அதே நேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, கெட் வெதருக்கு இந்த இது கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நான் ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டேன்னா இந்த சிட்டி நேமை எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஐ மீன் நீங்கள் ஆக்சுவலி அந்த டூல் நேம் தான் நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். மேபி இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ டூல் நேம் சொல்லிட்டு கெட் வெதராக இருந்துச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லை அன்னோன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு விட போகிறேன். ஓகே. ஸோ திஸ் லூப் இஸ் கோயிங் டு கோ அகைன் அண்ட் அகைன். ஃபைன். அண்ட் அப்சர்வேஷனை பிரிண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். மெசேஜஸ் பண்ணி இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக அந்த அப்சர்வேஷனை பிரிண்ட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு கால் இட் அகைன். ஸோ அந்த மாதிரி தான் போட போகிறேன். ஸோ மற்றபடி இது எதுவுமே கிடையாது. ஸோ அப்சர்வேஷன் வந்துருச்சுனாக்கா அகைன் இட்ஸ் கோயிங் டு ஸ்டாப் ரெண்டாவது ஐட்ரேஷனில். ஸோ அப்புறம் எல்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ.
இப்போ நம்ம மேபி இங்கே நான் வந்து ஒரு நிப்பாட்டுறதுக்கு என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த வெதர் இன் யூசர் வாட் இஸ் த வெதர் இன் சென்னை அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் வந்து நான் யூசர் ப்ராம்ப்ட்டு இனிஷியலாக போகுது. ஸோ ஐ நீட் டு ரிட்டர் கரண்ட் வெதர் ஆஃப் சென்னை யூசிங் தி ப்ரொவைடட் டூல்ஸ் ஆக்ஷன் கெட் வெதர் சென்னை அப்படின்ட்டு இது ஃபஸ்ட்டு இதில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் என்ன சொல்லலாம், கரண்ட் வெதர் இன் சென்னை இஸ் 30°C, பார்ஷியலி க்ளவுடி வித் ஹியூமிடிட்டி, 70% லைட் விண்ட்ஸ் ஃப்ரம் தி சவுத் ஈஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஃபைனல் ஆன்சர் எனக்கு இதுன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த கெட் வெதரை நான் இங்கே வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஐ ஹேவன்ட் இம்ப்ளிமெண்டட் எனி திங். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு சென்னை 32 சன்னி அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே, இட் இஸ் கிவிங் மீ சம் மோர் டீட்டெயில்ஸ் லைக் 30°C, partially cloud with humidity of 70% and light winds from southeast. இதெல்லாம் அதுவாக சொல்கிறது. ஓகே, ஸோ பட் நம்மளோட நோக்கம் இந்த இடத்துல என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணி இட் இஸ் பின் ஃபெச் தி டீட்டெயில் அண்ட் இட்ஸ் கிவன் தி ஃப்ளோ. அவ்வளோதான் மேட்டர். இப்போ நான் இதே நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் கேட்டேன்னா அதுக்கு எதனா சொல்லுது. மான்சூன் அதுக்கு எதாவது சொல்கிறான், சொல்லக்கூடாது. கெட் வெதர் கோயம்புத்தூர்னு வருது. டெம்பரேச்சர் மஞ்சள் தான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தும் அவன் எதை சொல்கிறான்னா இது பண்ண முடியாது. அப்சர்வேஷன் இது எங்கேருந்து கொண்டு வருதுன்னு யோசிக்கிறேன். பட் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுது, பட் ஆனால் சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே டீட்டெயில் இல்லை. ஸோ பட் எனிவே இட்ஸ் ஃபைன். மேபி நம்ம இப்போ கொரியை கூட மாற்றி பார்ப்போம். எல்லாத்துக்கும் அதே தான் சொல்லுது. 30°C, 30°C. ஓகே, 32 30 சொல்லுது. ஒரு வேளை இது கிராப் கிட்டே கேட்கறதுனால கரெக்டாக சொல்லுதோ. லோக்கல் மாடல் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இதில் இது சும்மா என்னத்தை எவ்வளோ திஸ் இஸ் ஃபைன். பட் நோக்கம் என்னதுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, அவ்வளோதான். இந்த ரியாக்ட் மூலியமாக ஸோ அது கால் ஆகி அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு இட் கேன் டூ சம்திங். ஸோ நம்மளோட நோக்கம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இந்த ரியாக்ட் மூலியமாக இட் இஸ் டூயிங் தட். ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய
different promptings. And then இப்போ லாஸ்ட் செஷனில் பாலா ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த ப்ராம்ப்ட் எழுதுறதே கஷ்டமாக இருக்குது, லைக் இஸ் தெர் எனி அதர் டூல் ஆர் சம்திங். ஸோ என்னன்னா தேர் இஸ் லைக் ஒன் another ஃப்ளோ லைக் ஆட்டோமேட்டிவ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இது என்னதுனாக்கா இது யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி இன்னொரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ எப்படின்னாக்கா அவங்ககிட்டே நீ கேட்கலாம், இப்போ இதான் ப்ராப்ளம், இதுலேருந்து ஒரு 10 ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணு, அதில் எது நல்ல ப்ராம்ப்ட்டு நீ நினைக்கிறியோ அந்த ப்ராம்ப்ட்டு திருப்பி இன்புட்டாக எடுத்துகிட்டு நீ லூப் மாதிரி போயிட்டு யூ ஜஸ்ட் கிவ் மீ அன் ஆன்சர். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் வே. அண்ட் தென் இன்னொன்று என்னதுன்னா கோட் ப்ராம்ப்டிங். ஸோ கோட் ப்ராம்ப்டிங்க்கும் நீங்கள் ஆக்சுவலி முக்கால்வாசி இன்ஜினியர் டெவலப்பர்ஸ் எல்லாமே கோட் ப்ராம்ப்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. நோ ஒன் இஸ் யூஸிங் ஃபார் ஜஸ்ட் திஸ் நார்மல் NLP ஸ்டப்ஸ். கோட் ப்ராம்ப்டிங்க்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு இதான் நீடு இந்த பைத்தான் ப்ராப்ளம் வேணும், அண்ட் தென் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்பில்ட் யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஆஸ்க். பட் அது எல்லாமே நம்ம அப்கமிங் செஷன்ஸில் லைக் வி வில் சி லைக் சம் எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ அதான் ஃப்ளோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பில்ட் பண்ணலாம்னா வி கேன் பில்ட் ஒன் ப்ராடக்ட். எப்படின்னாக்கா ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து கேள்விகளாக கேட்டு ஒரு FAQ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித் தட் வி வில் சி. ஆட்டோமேட்டிவ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் APE. நான் டீட்டெயில்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் போட்டுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஓகே தென் ஃபைன். ஸோ வேறு எந்த கேள்வியும் இல்லை என்றால் முடித்துக் கொள்ளலாம். சொல்லுங்கள் ப்ரோ. சரி, இதே ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி கபிலன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு லேண்ட் செயின் டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ தி ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக்காக என்னதுன்னா இப்போ நம்ம ப்ராம்ப்ட் எழுதுகிறோம் வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னதுன்னா யூ ஹவ் டு சேவ் தட் ப்ராம்ப்ட். ஏதாச்சும் நோட் பேடோ இல்லாட்டி எக்ஸல் ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை நீங்கள் ரீவிசிட் பண்ணி லைக் யூ ஹேவ் டு ஐட்ரேட் இட். ஸோ இந்த இடத்துல என்னென்னா அந்த ஒட்டுமொத்த ப்ராம்ப்ட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி, இப்போ நீங்கள் சாட் மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கீங்க, சாட் மாதிரி பேசல உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் நீங்கள் கேட்பீங்க. பட் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டெஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஒர்க் பெட்டர். நீங்கள் கிளாட் கோடுன்னு ஒன்று இருக்குது, அந்த கிளாடு அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நார்மல் சாட் ஜிபிடிலேயே நீங்கள் இந்த அப்ரோச் எல்லாமே ட்ரை அவுட் பண்ணலாம். ஓகே சொல்லுங்கள். பண்ண முடியும், பட் எனக்கு கேள்வியே தோல்வியே சரியில்லையே. சரி, புக்கு கூட பேசுகிற மாதிரி தானே கேட்குறீங்க. ஸோ அது பண்ண முடியும். அது ரேக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். நம்மக்கிட்ட நம்ம அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். ஒரு PDF வச்சு நம்ம அப்லோட் பண்ணிட்டு லைக் யூ ஸ்பீக்கிங். ஸோ அதுவும் நம்ம பண்ணுவோம். ஓகே தென் ஃபைன். ஸோ அப்புறம் நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போடுங்க. ஸோ டு யூஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ் சாட் எப்படி போகிறது? நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே எங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கும். நீங்கள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். மேபி ஐ கேன்
reshare the classroom link there. நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதிலே இப்போ பார்க்கலாமே. இல்லை, பட் ஆனால் அதுக்கான நீட் என்ன? ஓகே, சரி, நான் இப்போ இதில் போட்டுறேன், இந்த கையோட போட்டுறேன். சரி, இது பின் பண்ணி வச்சுருக்கா. பட் இது வெளியெலாம் ஷேர் பண்ணாதீங்க. இது பின் மட்டும் பின் வர மாட்டேங்குது. பட் யா, ஃபைன். ஓகே தென். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு கடையை முடிக்கலாம். ஸோ ஏஎஸ்பி ஷேர் த்ரூ வாட்ஸ்அப் குரூப் ஐம் நாட் ரிசீவிங். ஓகே, நான் குரூப்பில் போட்டேன். ஸோ நீங்கள் அதில் எடுத்துருவாங்க. ஓகே ஓகே தென் ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் செஷன் வந்து யா we'll be working on prompt based FAQ generator. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ we will try with that and then நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஓகே தென் யா, தேங்க்ஸ் ஆல். பை ஆல், டேக் கேர்.